கிறிஸ்து இயேசுவில் அன்பானவர்களே, சிறு பிரபஞ்சம் நூல் ஒரு உண்மையை சொல்லுகின்றது. ஒரு கேள்வியோடு துவங்கக்கூடிய அதில் கேள்வி என்னவாக இருக்கிறது என்றால், சொர்க்கத்திற்கு யார் செல்வார்கள்? சொர்க்கத்திற்கு யார் செல்வார்கள்? அந்த கேள்விக்கான பதிலும் கொடுக்கப்படுகின்றது. முதலாவதாக பார்க்கின்ற பொழுது, குளம் வெட்டுகின்றவர்கள், தண்ணீர் ஓடச் செய்கின்றவர்கள் சொர்க்கம் செல்லுவார்கள். இந்த குளம் வெட்டுகின்றவர்கள், தண்ணீர் ஓடச் செய்கின்றவர்கள், குளம் இது பிறருக்கு தேவையான ஒன்று. எனவே பிறருக்கு தேவையானவற்றை ஒரு மனிதன் மனமு வந்து வருந்தி செய்யக்கூடிய அந்த சூழலில் அவனுக்கான இடம் சொர்க்கமாக இருக்கின்றது. இரண்டாவதாக சொல்லக்கூடிய பதில், மரம் நடுகின்றவர்கள். யாரெல்லாம் மரம் நடுகின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லுகின்றார்கள். இந்த மரம் நடுதல் என்பது பிறருக்கு தகுந்த விதத்தில் அது பயன் கொடுப்பதாக இருக்கிறது. எனவே மரம் நடுகின்றவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லுகின்றார்கள். மூன்றாவதாக, கிணறு தோண்டுகின்றவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லுகின்றார்கள். கிணறு எல்லோருக்கும் பொதுவாக தண்ணீரை கொடுப்பது. எனவேதான் விவிலியத்தில் வரக்கூடிய செய்தியில் யாக்கோபு தங்களுக்கென்று கிணற்றினை வெட்டியிருக்கின்றார் என்று, அவரை விட நீர் பெரியவரா என்று அந்த பெண் இயேசுவிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. கிணறு வெட்டக்கூடிய அந்த நபர்கள் சொர்க்கத்திற்கு செல்லுகின்றார்கள். இறுதியாக சொல்லக்கூடிய பதிலில், ஒரு விவசாயி சொர்க்கத்திற்கு செல்லுகின்றார். காரணம், இவர் வாழ்வை கொடுப்பவராக இருக்கிறார். திருவிவிலியத்தில் ஞான நூல் 7ஆம் அதிகாரம் 22வது இறைவார்த்தை முதல் 26வது இறைவார்த்தை வரை ஒரு அழகான சிந்தனை. இந்த சிந்தனை என்பது ஞானத்துடைய இயல்பை பற்றி குறிப்பதாக, ஞானத்துடைய மேன்மைகளை பற்றி குறிப்பதாக இருக்கிறது. ஞானத்தை பெற விரும்பக்கூடிய மனிதன் நன்மைகளை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். நன்மைகளை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்கள் ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள்தான் நல்லவற்றையும் நினைப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். வாழ்வு சூழலில் பல நபர்கள் கைவிடப்பட்டவர்களாக காணப்படுகின்றார்கள். ஏராளமான கைம்பெண்கள் இருக்கின்றார்கள். ஆதரவற்ற அனாதைகள் இருக்கின்றார்கள். இவள் எல்லோரும் ஏழைகள் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற பொழுது இவர்களுக்கான நல்லவற்றை நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்கள், ஞானத்தை பெற்ற மனிதர்களாக இருக்கின்றார்கள். பழைய ஏற்பாட்டு நூல், இந்த பழைய ஏற்பாட்டு நூல் இணைச்சட்டம் 10ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தையும் 27ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தையும் சொல்லுவது நீதியை வழங்குவது. அதே போன்று இணைச்சட்டம் 24:19 22 வரையான இறைவார்த்தைகள் உணவு பற்றி சொல்லுகின்றது. இந்த நீதியும் உணவும் முன்னர் சொன்னது போன்று ஏழைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கட்டாய கடமை என்பதை உணர்த்துவதாக இருக்கிறது. இவைகள் யாவும் இறைவனால் கொடுக்கப்பட்ட சிந்தனைகள். இவ்வாறு நல்லவற்றை நினைத்து நல்லவற்றை பிறருக்கு செய்கின்ற ஒரு செயல் என்பது ஒருபோதும் பெருமை தேடுவதற்காக அல்ல. பெருமை தேடுவதற்காக இவற்றை நாம் செய்வது அல்ல. மாறாக இந்த செயல்கள் அத்தனையும் செய்ய வேண்டியது நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த செயல்களை செய்கின்ற பொழுதுதான் நாம் பெருமையை தேடிச் செல்வதில்லை,
மாறாக இப்படிப்பட்ட நலமான காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்று பிறர் நம்மை பாராட்டுகின்ற பொழுது அந்த பாராட்டுதான் நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கின்றது. மன்னர்களில் 2 வகையான மன்னர்கள் இருக்கின்றார்கள். ஒரு வகையான மன்னர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் எப்பொழுதும் தனக்கு எல்லாம் அல்லது தான் எல்லாம் என்கின்ற மனப்பாங்கோடு வாழ்கின்றவர்கள். நம்முடைய சமூகத்திலும் அல்லது நம்முடைய அரசியலிலும் பலரவாறு இருக்கலாம். நான் இல்லை என்றால் ஒன்றும் இங்கு அசையாது. பலர் சொல்லலாம், எங்களுடைய குடும்பம் இல்லை என்றால் இந்த ஊரே இவ்வாறு இருந்திருக்காது. இப்படிப்பட்ட ஒரு தன்மை உள்ள மன்னர்கள் ஒருபுறம் இருக்கின்றார்கள். இன்னொரு புறத்திலே பார்க்கின்ற பொழுது அதற்கு முற்றிலும் மாற்றான ஒன்று. இதனால் தனக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் இருந்தாலும் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் இழப்பதற்கும் தயாராக இருக்கக்கூடிய மன்னர்கள். இந்த நாளில் நாகர்கோவிலில் இருந்து குளச்சல் நோக்கி பயணித்து வரும்போது நடைபெற்ற ஒரு நிகழ்வு. திடீரென்று பார்க்கின்ற பொழுது என்னுடைய வாகனத்தின் முன்னால் ஒரு 2 சக்கர வாகனம் கீழே விழுகின்றது. நானும் பார்த்தேன், ஏதோ எங்கேயோ தட்டுப்பட்டு விழுந்தது என்று. ஆனால் அது விழவில்லை. அவசரமாக நிறுத்தப்பட்ட அந்த 2 சக்கர வாகனம், அதிலிருந்து ஒரு இறங்கினார். முன்னே பார்க்கின்றேன் ஒரு பை நிறைய காய்கறிகள். அதை அவர் வேகமாக எடுத்தார். தன்னுடைய 2 சக்கர வாகனத்தை எடுத்து இன்னும் வேகமாக செல்லுகின்றார். நான் நினைத்தேன், இவனுக்கு என்ன ஆயிற்று? எங்காவது போய் முட்ட போகிறானா? இப்பொழுதுதான் விழுந்து எழுந்து போகின்றான் என்று அவன் வேகமாக செல்லுகின்றான். ஒரு 4 அல்லது 5 கிலோமீட்டர் வேகமாக பயணிக்கின்றான். நான் பின்தொடர்ந்து செல்லுகின்றேன். அப்பொழுது ஒரு பக்கத்தில் நிறுத்துகின்றான். அங்கு இன்னொருவர் இருக்கின்றார். அவரிடத்தில் இந்த பையை கொடுக்கின்றார். கொடுத்து விட்டு செல்லுகின்றார், உங்களுடைய வண்டியிலிருந்து இந்த பையும் காய்கறிகளும் கீழே விழுந்தது என்று. அவர் 4 அல்லது 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு தன்னுடைய வாகனத்தை வேகமாக எடுத்துக்கொண்டு அவருக்கு உதவி செய்வதற்காக செல்லுகின்றார். மீண்டுமாக அவர் திருப்பி செல்லுகின்றார். அவருக்கு என்ன வந்தது? இப்படியும் மன்னர்கள் இருக்கின்றார்கள். இதனால் தனக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்தாலும் நல்ல ஒரு காரியத்தை செய்வதற்காக தயாராக தாராளமாக வரக்கூடிய சமூகமாக இருக்கிறது. அந்த பின்னணியில்தான் இன்றைய வாசகம். தூய பவுலடியார் கொரிந்து நகர திருச்சபைக்கு கொடுக்கக்கூடிய அறிவுறுத்தல். கொரிந்து நகர திருச்சபை என்பது ஒரு பணக்கார சமூகமாக, அங்கு ஒரு துறைமுகம் இருக்கின்றது. பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் வியாபாரத்திற்காக வருகின்றார்கள். வியாபாரம் அமோகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. செல்வ செழிப்பு அதிகமாக காணப்படுகின்றது. தன்னுடைய செல்வ செழிப்பு நிமித்தமாக ஒவ்வொருவரும் பெருமை பாராட்டி கொள்ளுகின்றார்கள். நான் அதை செய்தேன், நான் இதை செய்தேன், நான் திருச்சபைக்காக அதை கொடுத்தேன் என்று பல்வேறு நபர்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய சூழலில்தான் தூய பவுலடியார் அவர்களுக்கான அறிவுரையினை வழங்குகின்றார். இது திருச்சபைக்காக அல்ல, இது கடவுளுக்காக அல்ல, மாறாக இது செய்ய வேண்டியது பெருமை தேடுவதற்காக அல்ல. நான் என்னை தாழ்த்தி கொண்டு தாழ்ச்சியோடு வாழக்கூடிய அந்த சூழலில் ஆண்டவருடைய இந்த விழுமியங்களை என்னால் எடுத்து செல்ல முடியும் என்றால் அதனால் நான் வாழ்வை தருபவனாக இருக்கிறேன். அதைத்தான் சக்கையு அழகாக சொல்லுகின்றார். ஆண்டவரே, நான் என்னுடைய சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். யாரையாவது ஏமாற்றி இருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகின்றேன். நல்ல சமாரியனும் அதைத்தான் செய்கின்றான். அதனால் வரை தனக்கு எதிரியாக தன்னை அடிமை போன்று நடத்திய அந்த யூதர் ஒருவர் அடிபட்டு கிடக்கக்கூடிய சூழலில் அவரை தூக்கி தன்னுடைய விலங்கின் மீது வைத்துக் கொண்டு சாவடிக்கு சென்று அவருக்கு மருத்துவம் அளித்த அந்த இடத்தில் பணத்தை கொடுத்து விட்டு சொல்லுகின்றார். இதை வைத்துக் கொண்டு
கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னும் அதிகமாக செலவானால் நான் திரும்பி வருகின்ற பொழுது கொடுத்து விடுகிறேன். அடிபட்டு கிடந்த நபருக்கும் இந்த சமாரியனுக்கும் என்ன உறவு இருந்தது? அதனால் வரை அந்த சமூகத்தை இரண்டாம் தர சமூகமாக பாவித்து நடத்தி வந்த அந்த ஒரு சகோதரர் அடிபட்டிருந்த சூழலிலும் என்னை அடிமைப்படுத்தி இருந்தாலும் என்னுடைய சமூகத்தை இரண்டாம் தர சமூகமாக அவர்கள் எண்ணி இருந்தாலும் பரவாயில்லை, அவன் அடிபட்டு இருக்கிறான், அவனுக்கு நான் உதவி செய்வதால் என்னால் நல்லவற்றை நினைக்க முடிகிறதாக இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் ஒருவர் செய்வதை விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு சூழல். ஒவ்வொரு ஆலயங்களும் விளம்பர மையமாக மாறிக்கொண்டு செல்லுகின்றது. செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்கொடைகளும் அறிவிப்பாக அல்ல அறிவிப்பலைகளில் இடப்பட்டதாக விளம்பரங்களாக வெளிப்படுத்தப்படுவதாக இருக்கிறது. இதனால் யாருக்கு என்ன பயன்? என்னை நான் விளம்பரப்படுத்துவதால் நான் எனக்கான கைமாற்றை பெற்றுக்கொண்டேன். அப்படி என்றால் ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொள்ள செல்லுகின்றேன்? ஒரு மனிதன் தன்னுடைய உயரத்தை எவ்வாறு பார்க்கிறான் என்று சொல்லுகின்ற பொழுது அவன் அடுத்தவரை பற்றி தான் நினைத்து அதை ஒப்பீடு செய்து கொண்டுதான் தன்னுடைய உயரத்தை மதிப்பிடுகின்றான். என்னுடைய பக்கத்து வீடு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, இந்த வீட்டை விட நான் பெரிய வீடு கட்டிக்கொள்ள வேண்டும், அதில் எனக்கு ஒரு பெருமிதம். என்னுடைய பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் 1 கிலோ பவுன் கொடுத்தால் நான் 1.5 கிலோ தங்கம் கொடுத்து என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும், அதில் எனக்கு ஒரு பெருமிதை. என்னுடைய பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் 1000 ரூபாய் நன்கொடை கொடுத்தால் நான் அவரை விட அதிகமாக 1500 ரூபாய் கொடுக்க வேண்டும். வழிபாடு சிறப்பிக்கின்ற பொழுது அன்பியங்களில் 1வது அன்பியம் காணிக்கை 10,000 என்றால் 2வது அன்பியம் அடுத்த நாள் சிறப்பிக்கிறது என்றால் அது 11,000 மாற வேண்டும், அதில் ஒரு பெருமிதம். ஆனால் உண்மையில் நாம் சரியான விதத்தில் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோமா? திருவிழாக்கின் பொழுது ஆடம்பரமாக செலவுகள் செய்யப்படுகின்றது. வீணாக பட்டாசு கொளுத்துவதற்கு 50,000 செலவு செய்யக்கூடிய சமூகம் ஒரு ஏழை மாணவனுக்கு கல்வி நிதிக்காக 5,000 ரூபாய் கொடுப்பதற்கு யோசனை செய்து கொண்டிருக்கின்றது. அதுதான் யதார்த்தமான சூழலாக இருக்கிறது. நாம் எதை தேடி சென்று கொண்டிருக்கின்றோம்? தூய பவுலடியார் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்னுடைய நெஞ்சில் முள்ளாக தைத்து கொண்டிருப்பது தன்னுடைய பழைய நாட்கள், அதில் தான் எவ்வாறு பெருமிதத்தோடு வந்த அந்த சூழல், அந்த பெருமிதத்தோடு வாழ்ந்த அந்த சூழல், அவை என்னுடைய நெஞ்சில் தைத்து கொண்டு இருக்கக்கூடிய முள்ளாக இருக்கிறது. நான் அவற்றிலிருந்து முற்றிலுமாக மாறிக்கொள்ள வேண்டும். எப்பொழுது மாறுவதற்கான சூழலை நான் தக்க வைத்துக் கொள்ளுகின்றோனோ அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்வு மாற்றம் பெறக்கூடிய வாழ்வாக இருக்கிறது. எனவேதான் அன்னை மரியாவுடைய வாழ்வு நமக்கு அழகான சிந்தனை தருகின்றது. இயேசுவை கருத்தாங்கிய அந்த செய்தியை கேட்டவுடனே அன்னை மரியா எலிசபெத்தை தேடி செல்லுகின்றார். ஒரு 13 அல்லது 14 வயதே ஆன அந்த சிறுமி 23 மைல்கள் தூரம் மணல் குன்றுகளும் பாறைகளும் நிறைந்த அந்த கரடுமுரடான பாதைகளை அவர் பயணித்து செல்லக்கூடிய ஒரு சூழல். எலிசபெத்து கேட்கவில்லை. தான் இறைவனுடைய தாய் என்கிற நிலையில் தன்னை பெருமை பாராட்டவில்லை. மாறாக அங்கு எலிசபெத்தை பெருமைப்படுத்துவதற்காக செல்லுகின்றார். அந்த வாழ்வுதான் இந்த நாளில் நமது முன்னால் எடுத்து வைக்கப்படுவதாக இருக்கிறது. நாம் செல்வது பெருமைப்படுத்துவதற்காக, பிறரை நாம் அதிகமாக பெருமைப்படுத்துகின்ற பொழுது இறைவன் நம்மை பெருமைப்படுத்துவார் என்கின்ற ஆழமான உணர்வுகளோடு தொடர்ந்து நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் பயணிப்போம். இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.